பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆடிச்சிறப்பு பதிவுகளில் முதலாவதாக ஞானத்தையும் செல்வத்தையும் கேட்கும் நினைக்கும் அத்தனை பேர்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆடி பௌர்ணமியும் அதன் வழிபாட்டு முறையும் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பௌர்ணமினாலே சிறப்பு தான். எல்லா தெய்வ வழிபாடும் பௌர்ணமியில் மிக விமர்சையாக நடக்கும். ஆனால் ஆடி பௌர்ணமி ஒரு தலைச்சிறந்த நாள். பெருமாள், லக்ஷ்மி தேவி, பார்வதி, சிவபெருமான்னு எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கக்கூடிய ஒரு மங்களகரமான திவ்ய நாள் ஆடி பௌர்ணமி. மொத்தம் 3 சிறப்புகள் இருக்குது. முதலாவதாக கல்விக் கடவுளாகிய சரஸ்வதி தேவியோட குருவும் ஞானக்கடவுளுமான ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்த திருநாள் ஆடி பௌர்ணமி. ஹயக்ரீவர் நாராயணனோட அவதாரம். அவரோட கதையை சுருக்கமாக சொல்கிறேன். முழு அவதார கதை வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சமயம் மது மற்றும் கைடபன்ற 2 அரக்கர்கள் பிரம்மதேவர்கிட்ட இருந்து வேதங்களை கைப்பற்றி கடலுக்கடியில் மறைச்சி வச்சு படைக்கும் தொழிலை நிறுத்திடுறாங்க. ஆபத் பாண்டவனான நாராயணன் ஹயக்ரீவரா குதிரமுகம் கொண்டு அவதரித்து அரக்கர்களை வதம் பண்ணி வேதங்களை பிரம்மரிடமே ஒப்படைச்சு உலக அமைதியை நிலைநாட்டுறாரு. இந்த நாளில் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்றும் பல பரீட்சைகளுக்கு தயார் செய்யும் நபர்கள்னு எல்லாரும் ஹயக்ரீவரை உள்ளன்போடு பக்தியாக வழிபட்டா வெற்றி நிச்சயம். இப்போ ஹயக்ரீவரை எப்படி வழிபடணும்னு பார்க்கலாம். ஹயக்ரீவரை தனியாக இல்லாமல் அவர் மடியில் லக்ஷ்மி தேவியோடு அமர்ந்தவாறு லக்ஷ்மி ஹயக்ரீவரா இந்த நாளில் வணங்கினா செல்வமும் ஞானமும் ஒரு சேர கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஹயக்ரீவரோட படமோ உருவச்சிலையோ இல்லை ஏதாவது ஒரு பெருமாள் படமோ இருந்தால் நல்ல வாசனை மலர்கள் அல்லது துளசி போட்டு விளக்கேற்றி பூஜையை ஆரம்பிங்க. முடிஞ்சவங்க 51 அல்லது 108ன்னு சக்திக்கு ஏற்ப ஏலக்காயை மாலையாக கோத்து பெருமாளுக்கு போடலாம். ஹயக்ரீவருக்குரிய மூல மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை 11 அல்லது 51 முறைன்னு உங்கள் மனசுக்கு தோன்ற அளவுக்கு சொல்லி பாராயணம் பண்ணுங்கள். நெய்வேத்தியமாக ஹயக்ரீவருக்கு பிடிச்ச ஏலக்காய் பால் வச்சு ஆரத்தி காட்டி வழிபடுங்க. இந்த நாளில் இல்லாதப்பட்ட குழந்தைகளுக்கு நோட் புக், பென் அப்படின்னு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது மிகச்சிறப்பு. 2வது சிறப்பு சங்கரன் கோவில் ஆடித்தபசு. இந்த வரலாற்றையும் சுருக்கமாக சொல்கிறேன். ஆதிநாகங்களான சங்கன் மற்றும் பதுமனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்க்க அம்பிகை கோமதி தேவியாக அவதாரம் எடுத்து ஊசி மேலே ஒற்றை காலில் நின்றவாறு கடும் தவம் புரிய ஹரிஹரனான சிவபெருமானும் நாராயணும் சரிபாதி உடலில் சேர்ந்து சங்கர நாராயணனா காட்சி அளிக்கிறாங்க. அம்மனே தவம் இருந்ததால் ஆடி தபசுன்னு பேர் வந்துச்சு. கோமதி அம்மனோட முழு வரலாறு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நாள் மாவிளக்கு போட்டு அம்மனை மனமுருகி என்ன கேட்டாலும் அம்பிகை கண்டிப்பாக நிறைவேற்றுவா. இந்த நாளில் விளக்கு பூஜை செய்கிறதும் மிகச்சிறந்தது. 3வது சிறப்பு சத்திய திருவுருவமும் வீரத்தின் அடையாளமும் காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி. மதுரை கள்ளழகர் கோவில் ராஜகோபுர திருக்கதவில் கருப்பு குடியிருக்காரு. ஆடி பௌர்ணமி மாலை 6 மணிக்கு திருக்கதவு திறக்கப்பட்டு 18 படிகளில் தீபம் ஏற்றப்பட்டு 5 நிமிஷத்தில் திருக்கதவு அடைக்கப்படும். பின்னர் அடைக்கப்பட்ட திருக்கதவுக்கு சந்தன சாத்துப்படி நடைபெறும். கதவோட 2 பக்கமும் குதிரையில் கருப்பு இருக்க மாதிரி மலர் அலங்காரம் பண்ணி பூசை நடக்கும். அந்த காட்சியை பார்க்க கோடான கோடி பாக்கியம் செஞ்சுருக்கணும். பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருடம் ஆடி பௌர்ணமி 20ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை மாலை 6:10 மணிக்கு ஆரம்பித்து 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 வரை இருக்குது. 3 சிறப்புகள்லையும் குறிப்பிட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கான நல்ல நேரத்தை பார்ப்போம். 20ஆம் தேதி ஜூலை மாலை 6:10 மணிக்கு மேல். 21ஆம் தேதி ஜூலை காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க நம்ம பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் உற்சார உறவினரோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.